வணக்கம். உங்க லிவிங் ரூம யாருமே நம்ப முடியாத ஒரு சின்ன பட்ஜெட்ல எப்படி சூப்பரா மாத்தலாம்னு பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒரு ஸ்டைலான லிவிங் ரூம் வேணும்னா அதுக்கு கண்டிப்பா நிறைய செலவு பண்ணணும்னு நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் இல்லையா? ஆனா அது உண்மையா? நம்ம சேலஞ்ச் பட்ஜெட் எவ்வளோ தெரியுமா? வெறும் 2000 தான். ஆமா, வெறும் 2000 ரூபாயில உங்க லிவிங் ரூமை எப்படி ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போலான்னு சில சூப்பர் ஐடியாஸ் பார்க்கலாமா? ஓகே, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பகுதியில ஒரு ரூமோட லுக்க உடனே மாத்தக்கூடிய விஷயங்கள்ல நம்ம கவனம் செலுத்த போறோம். அதாவது கலர் மற்றும் டெக்ஸ்டர். சோ இந்த செக்ஷன்ல 3 விஷயங்கள் பார்க்க போறோம். குஷன் கவரை மாத்துறது, ஒரு டெக்ஸ்டர்டான த்ரோ யூஸ் பண்றது, அப்புறம் பீல் அண்ட் ஸ்டிக் வால்பேப்பர் மேஜிக். இது மூணும் எப்படி ஒரு பெரிய இம்பாக்ட கொடுக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு ரூமோட கலர் ஸ்கீமை மாத்துறதுக்கு இருக்கிறதுலே ரொம்ப வேகமான சுலபமான வழி என்ன தெரியுமா? குஷன் கவரை மாத்துறது தான். அந்த பழைய டல்லான கவர்ஸை தூக்கி போட்டுட்டு நல்லா பிரைட்டான புது டெக்ஸ்டர்ல கவர்ஸ் வாங்கி போடுங்க. பார்க்கவே செம்மையா இருக்கும். இதுக்கு ஒரு 600 900 ரூபாய் தான் ஆகும். அடுத்து ஒரு டெக்ஸ்டர்டான த்ரூ பிளாங்கெட். இது உங்க சோஃபாவுக்கு உடனே ஒரு இதமான கோசியான ஃபீலை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம சோஃபால ஏதாவது சின்ன சின்ன கரை இருந்தா அதையும் மறைச்சிடும். பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்டைலா வேணும்னே டிசைன் பண்ண மாதிரி ஒரு லுக் கிடைக்கும். இது வெறும் போர்வை இல்ல, ஒரு மல்டி பர்பஸ் ஸ்டைலிங் டூல். இங்க சொல்ற மாதிரி நீங்க முழு ரூமையும் மாத்த வேண்டிய அவசியமே இல்ல. ஒரு சின்ன மூலையில ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்க முடியும். அதுக்கு தான் இந்த பீல் அண்ட் ஸ்டிக் வால்பேப்பர். அதாவது சுலபமா ஒட்டி வேணானா எடுத்துடலாம். இத முழு சுவத்துக்கும் அடிக்கணும்னு அவசியமே இல்ல. ஒரு புக் ஷெல்ஃபோட பின்னாடி இல்ல ஒரு சின்ன கார்னர்ல மட்டும் யூஸ் பண்ணா போதும், அந்த இடத்தோட லுக்கே டோட்டலா மாறிடும். சரி, இப்ப அடுத்த பகுதிக்கு போலாம். இதுல ரூமோட அமைப்பையும் அதோட ஃபீலையும் மாத்தக்கூடிய ஐடியாஸ், அதாவது ஒளி மற்றும் இடம் பத்தி பார்க்க போறோம். இந்த செக்ஷன்ல 4 விஷயங்கள் இருக்கு. பேப்பர் லேம்ப் ஹேக், ஃப்ளோட்டிங் ஷெல்ஃப்கள், பழைய ஃபர்னிச்சருக்கு சாக் பெயிண்ட் அடிக்கிறது, அப்புறம் ஃப்ளோர் பஃப்ஸ். வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். நம்ம வீட்ல பெரும்பாலும் மேல இருந்து அடிக்கிற மாதிரி ஓவர் ஹெட் லைட்டிங் தான் இருக்கும். அது ரொம்ப ஹார்ஷா இருக்கும். அதுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு பேப்பர் ஃப்ளோர் லேம்ப் யூஸ் பண்ணி பாருங்க. அதோட மென்மையான வெளிச்சம் ரூமுக்கே ஒரு இதமான ஒரு லக்ஸரி ஹோட்டல் ஃபீலை கொடுக்கும். பெரிய மாற்றம் தெரியும். வீட்ல சுவர்கள் சும்மா தானே இருக்கு, அந்த இடத்த ஏன் வீணாக்கணும்? இந்த மாதிரி மினிமலிஸ்டுக்கான ஃப்ளோட்டிங் ஷெல்ஃப்களை மாட்டுங்க. உங்க பார்வைய தானா மேல இழுக்கும். இதுல சின்ன சின்ன செடிகள், புத்தகங்கள் வச்சா பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். தரையிலையும் இடல் மிச்சமாக்கும். உங்க வீட்ல கீறல் விழுந்த பழைய சைட் டேபிள் இருக்கா? தூக்கி போடாதுங்க. அதுக்கு சாக் பெயிண்ட் அடிச்சு பாருங்க. அப்படியே புதுசு மாதிரி மாறிடும். ஒரு மாடர்ன் மேட் ஃபினிஷ் கிடைக்கும். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, பெயிண்ட் பண்றதுக்கு முன்னாடி மரத்தை தேய்க்க வேண்டிய, அதாவது சாண்டிங் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. வேலையும் மிச்சம், நேரமும் மிச்சம். அடுத்து ஃப்ளோர் பஃப்ஸ். தரையில உட்கார இந்த மாதிரி பெரிய குஷன்ஸ் வச்சா ரூமுக்கு ஒரு ரிலாக்ஸ்டான பொஹீமியன் ஸ்டைல் கிடைக்கும். திடீர்னு கெஸ்ட் வந்தா எக்ஸ்ட்ரா சீட்டிங்காவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கேஷுவலா வெல்கமிங்காவும் இருக்கும். ஓகே, இப்ப நம்ம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இதுல நம்ம செஞ்ச எல்லா மாற்றத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு ஃபைனல் டச், ஒரு டிசைனர் லுக் எப்படி கொடுக்கறதுன்னு பார்க்க போறோம். இந்த செக்ஷன்ல 3 விஷயம். ஸ்டேட்மெண்ட் பசுமை, அதாவது ஒரு பெரிய செடி. நீங்களே செய்யக்கூடிய ஒரு டிஐஒய் கேலரி. அப்புறம் காஃபி டேபிள அழகா அடுக்கி வைக்க ஒரு ட்ரே. இது 3 தான் ஃபினிஷிங் டச். ஒரு ரூமோட மூலையில சும்மா காலியா இருக்கா? அங்க பாம்பு செடி இல்லனா அரேக்கா பாம்பு மாதிரி ஒரு பெரிய இன்டோர் பிளான்ட் வைங்க. அந்த இடத்துக்கு உடனே ஒரு உயிர் வந்த மாதிரி இருக்கும். பார்க்கறதுக்கும் ரொம்ப ரிச்சா காஸ்ட்லியான லுக் கொடுக்கும். ஒரு கேலரி வால் பண்ணணும்னா ரொம்ப செலவாகும்னு நினைக்காதீங்க. ரொம்ப சிம்பிள். முதல்ல ஒரே மாதிரி இருக்கிற விலை கம்மியான ஃப்ரேம்ஸ் வாங்கிக்கோங்க. 2வது, ஆன்லைன்ல கிடைக்கிற ஃப்ரீ ஹை ரெசல்யூஷன் ஃபோட்டோஸ் இல்லனா உங்ககிட்ட இருக்கிற துணி துண்டுகளை வச்சு அதை ஃபில் பண்ணுங்க. 3வதா, அதை அழகா ஒரு நேர்த்தியான லுக்ல சுவத்துல அடுக்கினா போதும். உங்க டிஐஒய் கேலரி வால் ரெடி. காஃபி டேபிள் எப்பவும் கசகசன்னு இருக்கா? அதுக்கு ஒரு டிசைன் தத்துவம் இருக்கு. அதுதான் ரூல் ஆஃப் 3. சிம்பிள் தான். ஒரு ட்ரே எடுத்து அதுல உயரம் வித்தியாசமா இருக்கிற 3 பொருட்களை வைங்க. உதாரணத்துக்கு ஒரு மெழுகுவர்த்தி, ஒரு சின்ன பூஜாடி, அப்புறம் ஒரு கோஸ்டர். அவ்வளவுதான். டேபிள் உடனே நீட்டா ஒழுங்கா ஆயிடும். ஓகே, நாம இப்போ 10 சூப்பரான ஐடியாஸ் பார்த்தோம் இல்லையா? வாங்க இது எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கான 2000 ரூபாய் மேக் ஓவர் பிளான் எப்படி இருக்கும்னு ஒரு வரைபடமா பார்க்கலாம்.
பாருங்க, இந்த டேபிள்ல நாம பார்த்த 10 ஐடியாக்களும் அதுக்கு தோராயமா எவ்வளவு செலவாகும், அதோட முக்கியமான தாக்கம் என்ன அப்படிங்கறதும் இருக்கு. இத வச்சு உங்க பட்ஜெட்க்கும் உங்க டேஸ்டுக்கும் ஏத்த மாதிரி நீங்களே ஒரு மேக் ஓவர் பிளான் பண்ணிக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சின்ன மாற்றம் கூட ஒரு பெரிய வித்தியாசத்தை கொண்டு வரும். இப்போ உங்ககிட்ட முழு ப்ளூ பிரிண்டும் இருக்கு. சொல்லுங்க, நீங்க உங்க லிவிங் ரூம்ல செய்ய போற முதல் மாற்றம் என்ன?